இந்தியாவோட 2 கப்பல்கள் அதையும் அடிச்சிருக்காங்க. இப்போ ஜாக் ஆர்னாவ் இந்தியன் ஃபிளாக்டு ஷிப்பு. இந்த ஷிப்பு பார்த்தீங்கன்னா சவுதியோட அல் ஜுபைல் இருக்குல்ல, அங்கேருந்து கிளம்பி இந்தியா நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. இந்த கப்பலில் ஈராக்ல இருந்து இந்த க்ரூட் ஆயில் இருக்குல்ல, அதை ஏற்றிட்டு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த கப்பலை ஈரான் நேவி இருக்குல்ல அடிச்சிருச்சு. மக்களுக்கு தகவல் கிடையாது, கன்ஃபார்ம் நியூஸு. இந்தியன் ஷிப்பை அடிச்சிருக்காங்க. யார்? ஈரான். ப்ரோ, ஈரான் நமக்கு நட்பு நாடு தானே, என்ன இப்படி பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு அதிர்ச்சியும் சொல்கிறேன். 2வது கப்பலே அடிச்சிருக்காங்க, இந்தியன் ஃபிளாக்டு ஷிப்பு. இந்த கப்பல் பேர் சன்மார் ஹெரால்டு. இது ஆக்சுவலாக 2 மில்லியன்ஸ் ஆஃப் பேரல் ஆயிலை ஈராக்லேருந்து கொண்டு வந்துட்டு இருந்த கப்பல். இந்தியா நோக்கி வந்துட்டு இருந்த இந்த கப்பலை நார்த் ஆஃப் ஒமான் இருக்குல்ல, அங்கே வச்சு ஈரான் நேவி அடிச்சிருக்கு. ஸோ இந்தியன் ஃபிளாக்டு ஷிப்ஸ்னு தெரிஞ்சும் அடிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே பெரிய ஷாக் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. இது சார்ந்த ஒரு ஆடியோ இப்போ பயங்கரமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியா முழுக்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கப்பலில் இருக்கவங்க, ஏங்க நீங்கள் தாங்க கிளியரன்ஸ் கொடுத்தீங்க, இப்போ நீங்களே ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க பேசுகிற மாதிரி அந்த ஆடியோ இப்போ வெளியாயிருக்கு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்திய அரசு கடும் கோபம். உங்களுக்கு இஸ்ரேல் மேலே அமெரிக்கா மேலே எவ்வளோ கோபம் இருக்கோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எங்கள் ஃப்ளாக்டு ஷிப்னு தெரிஞ்ச நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம பயங்கரமாக ட்ரிகராக இருக்கோம். நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஈரானிய தூதர் இருக்கார்ல, இந்தியாவுக்கான ஈரான் அம்பாசிடர், அவருக்கு சம்மன் பண்ணிட்டாங்க. ஏங்க நீங்கள் பதில் சொல்லுங்கள், முதல்ல என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ட்ரிகர் பண்ணி விட்டாங்க பயங்கரமாக. டாக்டர் முகமது ஃபத்தாலி, இவர் தான் அந்த பர்சன், அந்த என்வாய். இவர் MEA ஜாயிண்ட் செக்ரட்டரி ஃபார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் டெஸ்க்கு சார்ந்து இவர் விளக்கத்தை கொடுத்துருக்காப்புல. நம்மளோட அஃபிஷியல்ஸை சந்திச்சு, வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட அஃபிஷியல்ஸை சந்திச்சு இவர் விளக்கத்தை தெளிவாக இங்கே கொடுத்துருக்காரு. நம்ம அந்த கடுமையான காட்டத்தை அவர்கிட்டே பதிவு பண்ணியிருக்கோம். உங்கள் மேலிடத்துக்கு போய் சொல்லுங்கள் இது சரியில்லை அப்படின்ட்டு. நம்மளோட கடுமையான அதிருப்தி இருக்குல்ல, அது இவர் மூலமாக ஈரான் தலைமை கொண்டு போயிருக்கோம். இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்றதான் அடுத்த கட்ட நகர்வாக அமைய போகுது.